அதிமுக பாஜக இடையே திரைமறைவில் ஒப்பந்தம் நடந்திருப்பதாக செய்தி வெளியிட்டுள்ள தனியார் நாளிதழ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் அதிமுக வழக்கறிஞர் பிரிவினர் புகார் மனு அளித்தனர். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொன்முடி மீது பதிக்கப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து அவர் குற்றமற்றவர் என்று தீர்ப்பு வழங்கவில்லை, தண்டனையையும் குற்றவாளி என்று வழங்கப்பட்ட தீர்ப்பையும் நிறுத்திதான் வைத்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் திமுக அரசு பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருவது ஏற்புடையதல்ல. அவ்வாறு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தால் அது சட்ட ரீதியாக தவறு. அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தால் அந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தை அதிமுக நாடும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பெயரில் வடசென்னை, தென்சென்னை ஆகிய பகுதிகளில் காவல்துறை மற்றும் தாசில்தார்கள் மூலம் பறக்கும்படை அமைத்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இரவு வண்ணாரப்பேட்டை கண்ணன் ரவுண்டானா பகுதியில் காவல்துறை உதவி ஆய்வாளர் சாந்தகுமார் தலைமையில் முதல்நிலை காவலர் எட்வர்ட் டைசன் ஆகியோர் சோதனை செய்தனர். அப்போது பாகிரத் என்பவர் தண்டையார்பேட்டையில் இருந்த வீட்டிலிருந்து 2,64,200 ரூபாய் பணத்தை உரிய ஆவணங்களின்றி தனது இருசக்கர வாகனத்தில் வைத்து எடுத்து சென்றபோது பணத்தை பறிமுதல் செய்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அரசு கருவூலத்திற்கு பணத்தை அனுப்பி வைத்தனர் போலீசார். பணத்தை பறிமுதல் செய்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அரசு கருவூலத்திற்கு பணத்தை அனுப்பி வைத்தனர். பாகிரத்திடம் உரிய ஆவணத்தை காண்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறும் பறக்கும் படையினர் தெரிவித்தனர். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதற்கட்டமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது. அதேபோன்று ஏப்ரல் 26ஆம் தேதி கேரளா உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் 2ஆம் கட்ட தேர்தல் நடத்தப்பட உள்ளது. ஏப்ரல் 19 மற்றும் ஏப்ரல் 26 ஆகிய தேதிகள் முஸ்லிம்கள் மஸ்ஜித்களில் கட்டாயம் கூட்டு பிரார்த்தனை செய்யும் நாளான வெள்ளிக்கிழமை என்பதால் முஸ்லிம் வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதில் தொய்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் கட்சிகளின் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த பூத் ஏஜென்ட் உள்ளிட்ட தேர்தல் பணியாளர்களின் பணியும் பாதிக்கப்படும் சூழல் உள்ளதாக கூறி ஏப்ரல் 19, 26 ஆகிய தேர்தல் தேதிகளை மாற்ற வேண்டி தேர்தல் ஆணையத்திற்கு SDPI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு வழங்கிய வாகனத்தை புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு கொண்டு வந்து ஒப்படைத்து வருகின்றனர். மேலும் அரசு துறைகளில் அதிகாரிகள் பயன்படுத்தும் வாகனங்கள் பெரும்பாலும் தேர்தல் துறைக்கு பயன்படுத்தி வரப்படுகிறது. மேலும் அனைத்து அரசு வாகனங்களில் பயன்படுத்தும் போக்குவரத்து துறை ஆணையரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. ஆட்சியாளர்கள் யாரும் தேர்தல் பணிக்காக அரசு வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது என தேர்தல் துறை உத்தரவிட்டு இதை கண்காணிக்க தேர்தல் துறை தனிப்படை அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஆந்திரா நெல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவர் கடந்த 7 வருடமாக மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் அளவுக்கு அதிகமாக மதுபோதையில் இருந்த அவர் கடலில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். உடனடியாக அக்கம்பக்கத்தில் உள்ள மீனவர்கள் கோவிந்தனை தேடிய நிலையில் அவரது உடல் காசிமேடு கடற்கரையில் ஒதுங்கியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீன்பிடி துறைமுக போலீசார் கோவிந்தனின் பிரேதத்தை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் ஆந்திராவில் இருந்து உயிரிழந்த கோவிந்தன் மனைவி மற்றும் குடும்பத்தார் காவல் நிலையத்தில் சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது தொடர்பாக காசிமேடு துறைமுக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தலை முறையாகவும் அமைதியாகவும் நடத்த புதுச்சேரி மாநில தேர்தல் துறை பல்வேறு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அதில் குறிப்பாக புதுச்சேரியில் இருந்து மது கடத்தல், தமிழகத்திலிருந்து கணக்கில் வராத பணம், பொருட்கள் புதுச்சேரிக்குள் வந்துவிடாமல் தடுக்க புதுச்சேரியின் தமிழக எல்லைப் பகுதிகளான கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் எல்லைகளாக அமைந்துள்ள பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டும் பறக்கும் படையின் 24 மணி நேர கட்டுப்பாட்டில் தீவிர வாகன சோதனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி கடலூர் எல்லைப் பகுதியான தவளக்குப்பம், முள்ளோடை மற்றும் சோரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு எல்லைப் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான குலோத்துங்கன் இரவு முழுவதும் தொடர் ஆய்வில் ஈடுபட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.